வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பொதுமக்கள் தங்க நகைக்கடன்கள் பெறுவதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த கடுமையான விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் தளர்த்த வேண்டும் அப்படின்னு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதோடு புதிய விதிகளில் மாற்றங்கள் செய்யும் வரை இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விதிகள்லாம் மாற்றம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தங்க நகை கடன் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டம். நகை கடன்கள்ல தான் குறைவான வட்டியில பணம் நிறைய கிடைக்குது. அதுவும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமித்து வச்சு நகைகளை வாங்கிறது அவசர தேவைக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர்பிஐ என்ன விதிகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்க நகைகள் வாங்கும் பொழுது தங்கத்தின் நகை மதிப்பில் 75% வரைதான் கடன் கொடுக்க வேண்டும். இதுவரை சில இடங்கள்ல 80% மேல் கடன்கள் கொடுக்கறாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நகை 1 லட்சம் ரூபாய் பெருமானம் என்றால் அதில் 75,000 ரூபாய் மட்டுமே கடன் வழங்க முடியும். அதே போல தங்கத்தின் விலை இன்று திடீரென்று உயர்கிறது என்றால், உதாரணமாக 10,000 ரூபாய் உயர்கிறது என்றால் அதை வைத்து நீங்கள் அடகு வைக்க முடியாது. கடந்த ஒரு மாதத்தில் தங்கத்தினுடைய விலையை சராசரியாக கணக்கிட்டு மதிப்பிட வேண்டும். அதாவது கடந்த ஒரு மாதத்தில் தங்கத்தின் விலை எவ்வளவு இருக்கிறது என்ற சராசரியை பார்த்துவிட்டு மட்டுமே கடன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறுமனே போயிட்டு எல்லா இடத்திலும் நகையை அடகு வைக்க முடியாது. நகையை அடகு வைக்க வேண்டுமானால் அதனுடைய பில்லை காட்ட வேண்டும். அந்த பில்லில் கடன் கேட்பவரின் பெயர், அவரின் தந்தை பெயர் கட்டாயமாக இருக்க வேண்டும். நகையின் ஒட்டுமொத்த விவரங்களும் அந்த பில்லில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நகையை அடகு வைப்பவர் கடன் பத்திரத்தில் தங்க நகை பற்றிய முழு விவரத்தையும் அந்த ஆவணத்தில் எழுதியிருக்க வேண்டும். அதே போல ஒரு நகை மீது புதிதாக கடன் வாங்க வேண்டுமானால் அதனுடைய வட்டியை முழுமையாக செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்த நாள் தான் அந்த நகையை மீண்டும் தங்க நகை கடனுக்கு வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு சில ஆபரணங்களோடு சில காசுகள் மட்டுமே அனுமதி என்றும், ஒரு சில தங்க பார்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு நபர் 1 கிலோ தங்கத்திற்கு உள்ளாக மட்டுமே அடகு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அதோடு கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் தாங்கள் பெறும் நகைகளின் தூய்மை, எடை மற்றும் மதிப்பு குறித்த சான்றிதழையும் வழங்க வேண்டும். அடமானம் வைக்கப்படும் நகையின் படத்தையும் இணைக்கப்பட வேண்டும். அதோடு இந்த நிறுவனங்கள் தங்க நகை கடனுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தங்கம் 22 கேரட் தங்கத்தின் விலை அடிப்படையில் மட்டுமே மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் தமிழ்நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் மற்றும் கோரிக்கைகளாக எழுந்தன. அதன் காரணமாக மத்திய நிதி அமைச்சகம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு இந்த கட்டுப்பாடுகளை தற்பொழுது அமல்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயின் இந்த வரைவு நெறிமுறைகள் கடன்களை தவறான வகைப்படுத்துதலுக்கு வழி செய்வதன் மூலம் தணிக்கை தடைகளுக்கும் காரணமாக அமைந்து, அதன் காரணமாக வங்கி மற்றும் கடனாளி இரு தரப்பினருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையாக சொன்னாங்க. இதனால் சிறு கடன்கள் வாங்குபவர்களின் தேவைகள் பாதகமாக மாறி அவர்கள் மேலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கைகளை எல்லாம் மத்திய நிதி அமைச்சகம் ஏற்று தற்பொழுது 2 லட்சம் ரூபாய் வரையும் நகை கடன்கள் பெறுபவர்களுக்கு இந்த விதிகளில் சலுகைகளை வழங்கவும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் சொல்லி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அறிவித்த இந்த புதிய விதிகளை நிறுத்தி வைக்கவும், இந்த விதிகளில் தேவையான மாற்றங்கள் செய்த பிறகு ஜனவரி 1, 2026 முதல் புதிய விதிமுறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.